ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ரூன்ஸ் ஆஃப் வியூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் பார்க்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி மேரேஜ் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜில் வந்து ஹைதராபாத்தில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு டிஷ் இது. ஸோ அந்த டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம 1.5 கிலோ சிக்கனில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கனுக்கு 250 கிராம் தயிர், அது கூட பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ண உடனே ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ், அதுவும் சேம் ரேஷியோவில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், சில்லி பவுடர் கலருக்கு. ஓகே, இதை 3மே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து ஒரு 22 பீஸ் வச்சுருக்கோம் பீஸ் கணக்கில். ஏலக்காய் ஒரு 8 பீஸ் இருக்குது. சாரப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம அரைச்சாச்சு, இதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஆயில், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியனை வந்து 2 ஆனியனை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்மள க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணணும். ஸோ நைட்டே நம்ம பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து உங்களுக்கு வச்சு நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணாலும் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ அர்ஜென்ட்டில் பண்ணும்போது ஒரு 1 ஹவர் மினிமம் மேரினேட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மேலாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு 1 ஹவர் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் மேலே வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் ஜூஸியாக ஆகும். ஸோ இந்த டைமில் ஒரு லெமன் எடுத்து அப்படியே மேலாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் அப்படியே மேரினேட் ஆகிட்டு இருந்துச்சு ஊறிட்டு. இப்போது இதை அப்படியே அடுப்பு மேலே வச்சு ஃப்ளேமை வந்து மீடியம் சைஸில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம். இப்போ ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் சைஸில் வச்சு வேக விட்டோம். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஸோ அதுலேருந்து வந்த தண்ணி தான். இப்போது இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுடலாம். நடுவில் அப்பப்போ கிண்டி பார்த்துக்கலாம், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இப்போது நம்ம சிக்கனை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது வந்து நம்ம தண்ணியே வந்து சேர்க்கலை. அந்த ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணதை அப்படியே தூக்கி வச்சோம், எதுவுமே பண்ணல. நடுவில் ஒரு 2 வாட்டி நான் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டேன். ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதுலேயே கிரேவி நமக்கு எவ்வளோ கிரேவி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடும்போது கொஞ்சம் கட்டியாயிரும். ஸோ நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவியாக சாப்பிடலாம். ஓகே, இப்போ நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ண உடனே ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது அது அந்த க்ரீமோட டேஸ்ட் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சிம்லேயும் நடுவில் சிம்மில் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் கொஞ்சம் அந்த மாதிரி மாற்றி நம்ம வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்காதனால கீழே அடி பிடிக்கும். அதுக்காக நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். அதை விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்லேயும் ஒரு 2 நிமிஷம் ஹைலையும் நடுவில் மாற்றி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கிரேவியாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கெட்டியாயிடுச்சு. ஸோ இந்த ரெட் சிக்கன் கிரேவி வந்து எதில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து மேரேஜில் வந்து இதை வந்து எல்லாருக்குமே கிரேவி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி மேரேஜ் முடிஞ்சு மறு வீட்டுக்கு அந்த மாதிரி எதாவது போகும்போதோ இல்லை கெஸ்ட்டை இன்வைட் பண்ணும்போதோ ஹைதராபாத்தில் இந்த டிஷ்ஷு பிரியாணியில் கண்டிப்பாக இருக்கும். என் ஃப்ரெண்டு அங்கே ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க மேரேஜ் நான் ஒரு வாட்டி போகும்போது தான் இந்த டிஷ்ஷு வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டில் வந்து நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. கம்பல்சரி இது அடிக்கடிக்கு இந்த மாதிரி செய்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.